ஐயாமே நான் தான் உங்கள் ஜிசி. ஸோ மை டாக்ஸிக் ஹஸ்பண்ட் அதோட 2 ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. லாஸ்ட்டாக ஜாங்கோ தயங்கோ தலை விட்டுருப்பான். அதுக்கப்புறம் தயங்கோ பிளட்டாக போயிருக்கும். இதுதான் நான் லாஸ்ட்டு முடிச்சிருப்பேன். ஸோ வாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தயம் ஏ என்னடா ஆச்சு? தயம் தயம் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரான். ஸோ தயம் பார்த்தா ஃபுல்லாக இங்கே கீழே ரத்தமாக போயிட்டுருக்கு. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு என்னடா பண்ண, என்னடா இப்படி கிடக்குறான் அவன்? அம்மா எழுப்புங்கம்மா, அவனை தூக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போது தயங்க தான் அப்படியே அட்மிட் பண்ணுறாங்க. இப்போது டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு இதில் வந்து சைன் போடுங்க சார். என்ன பேப்பர்ஸ் இது? தயங்க்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஏன்னா நிறைய பிளட் போயிடுச்சு. இதுக்கப்புறமா இருக்கிறது சேஃப் கிடையாது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். ஓகே, இது சேஃப் தானே? இது எங்களுக்கு தெரியாது. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு சைன் போடுங்க, நான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் அங்கே போயிடுறாங்க. ஸோ அந்த பேப்பர் பார்த்துட்டு அவன் கையெல்லாம் நடுங்குது. ஸோ அப்படியே சைனும் போடுறான். அந்த சைனும் கிறுக்கலாக போகுது. அப்படியே டாக்டர்ஸும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போது தயங்கு தான் ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. இப்போது ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. பட் தயங்கு ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கான். அதனால் அவனுக்கு பெட் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரிப்ஸ்லாம் போட்டு ரூம்லேயே இருக்கான். இப்போது பேபியும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. ஜங்குக் தான், எனக்கு பேபியெல்லாம் பார்க்க வேணாம், எனக்கு தயங்கு பார்க்கணும். டேய் இப்போதைக்கு பேபியை பாருடா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காட்டுறாங்க. எனக்கு தயங்கு பார்க்கணும், எனக்கு தயங்கு தான் வேணும், எனக்கு தயங்கு தான் இப்போ பார்க்கணும். சரிடா இரு, நான் போய் கேட்குறேன். என் பிள்ளை, என் பையன் தான், அவனோட ஹஸ்பண்ட் தான், இவன் போய் பார்க்கலாமா? சாரி மேடம், இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சது. ஸோ அவர் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கார், இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஜங்குக்கும் உள்ள அனுப்பலை. யாரும் போய் பார்க்கவும் இல்லை. ஸோ இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஜங்குக் தான் இப்போது தயங்க பார்க்க உள்ளே போகிறான். ஸோ பார்த்துட்டு தயங்கோட கால் பிடிச்சிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கான். நான் பண்ணது தப்பு தான், தப்புலன்னு சொல்ல மாட்டேன், ப்ளீஸ்ரா என்னை மன்னிச்சிடு, ப்ளீஸ் ப்ளீஸ் தயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக்கோட கண்ணீர்லாம் அப்படியே தயங்கோட காலில் படுது. ஸோ தயம் அப்படியே கேட்டுட்டு தான் இருக்கானே கண்ண முடியும் எல்லாத்தையும். இப்போது தயங் தான், ஜங்குக் தயம் நீ ஓகேவாடா? சாரிடா. ஜங்குக் என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்க? இல்லைடா சாரி. என் காலை விட ஃபஸ்ட்டு. என்னடா, நம்ம எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எதுவும் பேசுறதுக்கு இல்லை ஜங்குக், எல்லாமே முடிஞ்சு போச்சு நமக்குள்ள. நம்ம இனிமேட்டு ஒன்றா இருக்க வேண்டாம். எனக்கு ஒரு வாட்டியும் டிவோர்ஸ் கேட்கும்போது என் மனசில் இருந்து நான் கேட்டது கிடையாது. ஆனால் எந்த வாட்டி என் மனசில் இருந்து கேட்குறேன், எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துடு, எனக்கு அது மட்டும் போதும், உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். டேய் நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா ஓவராக பேசுகிறா? நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல, நான் இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன் தயம். சாரி ஜங்குக், இப்போ என்ன ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க. நீ அகைன் அப்படி பண்ணுவேன்னா எதுக்கு ஜங்குக் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இப்போது குழந்த தெரியாமல் தப்பு பண்ணிட்டணும்னு தோணுது. உன்னை கல்யாணம் பண்ணி நான் தனியாக இருக்குன்னு தெரியும்ல. என்னை நீ தான் லவ் பண்ண, எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு தெரியும் தானே உனக்கு. அப்படி தெரிஞ்சும் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் எப்படி ஜங்கும் என்ன ஏமாத்தணும்னு தோணுச்சு? எனக்கு புரியல. நிஜமாலே நீ என்னை லவ் பண்ணியிருந்தா வேறு யாராவது தொடும்போது உனக்கு கண்டிப்பாக உறுத்தி இருக்கும். ஏன் உனக்கு உறுத்தலை? அப்போது உனக்கு என் மேலே லவ் இல்லைன்னு அர்த்தம். ஜஸ்ட்டு டைம் பாஸ்க்கு என் கூட இருக்க மாதிரி இருக்கு நீ. வேண்டாம் ஜங்கோ, என்னால் எதுவும் பேச முடியலை. ஆல்ரெடி இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சது. எனக்கு பெரிய வழியிலேருந்து வந்திருக்கேன். திருப்பியும் இன்னொரு வழியை கொடுத்துடாத ஜங்கோக். தயம், எனக்கு எல்லாம் புரியுது. நான் தான் சொல்கிறேன்ல, நான் என்ன மாற்றிக்கிறேன். நான் உனக்காக இருக்கேன். நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்டா, உனக்கே தெரியும்ல. தெரிஞ்சதால தான் ஜங்குக் சொல்கிறேன். நீ அகெயின் பண்ணுவேன்னு
எனக்கு தெரியும். வேண்டாம், உன்னை விட்டு தள்ளி இருக்கிறதே எனக்கு நல்லது. இல்லைனா உன்ன மாதிரியே என் குழந்தை ஆகிடும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அழுகிறான். இப்போ ஜங்கு கூட அம்மா அப்பாவும் பேசுகிறாங்க. தயங்க இப்போ இதுவே உங்கள் பையன் பண்ண தப்பு நான் பண்ணியிருந்தா எவ்வளோ பேசியிருப்பீங்க என்ன? நல்லவனாக இருக்கும்போதே அவ்வளோ பேசுனீங்க என்னை பற்றி பின்னாடி. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள்? வேண்டாம், எனக்கு வேணாம் இவன் கூட லைஃபே. இவன் கூட இருந்தால் இவனை மாதிரி தான் மாறும். எனக்கு தேவையில்லை இவன். நீங்களும் வேணாம், உங்கள் ஃபேமிலியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து சொல்கிறான். ஜங்குக்கு சமகம் வருது. ஜங்கு, எனக்கு எனக்கு தலை சுற்றுது, தயவு செஞ்சு போறியா? எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே அங்கேருந்து எழுந்து போகிறான். ஸோ இப்படி 1 டே ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் இந்த சைட்லேருந்து வெளியே வந்துடுறான். ஸோ ஜங்குக்கூட அம்மா அப்பா தான், டேய் என்னடா அவன் முடிவில் வந்து அவன் மாறவே மாட்டான், என்ன ஜங்குக்கு பண்ணுறது? எல்லாம் உன் தப்பு தான், பாத்தியா எங்கே வந்து நிற்குது? வேணாம், நீங்கள் போங்க. டேய் பேசவே விட மாட்டேன். ஆமாம், நீங்கள் பண்ணதுலேயும் தான் அவன் ஹர்ட் ஆகிருக்கான், நான் பண்ணதில் மட்டும் இல்லை. சரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதே தப்பு தான் நானும் பண்ணேன். டேய் நீ பண்ண தப்போ நாங்கள் பண்ண தப்போ ஒன்றா? என்னமோ ஏதோ உண்மையாக இருக்க மாதிரியே பேசுகிறேன். உன் மேலே தான் நிறைய தப்பு இருக்குது ஜங்கோ, அதை நீ திருத்திக்கோ. அப்போ தான் தயங்க நீ தக்க வச்சுக்க முடியும். இல்லைனா அவன் வேண்டி மட்டும் போயிடுவான் சீக்கிரமாகவே. ஐயோ, நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜங்குக்கும் வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இப்போது ஈவினிங் போல் வரான். ஸோ வந்து பார்த்தா தயங்க ரூமில் தயங் இல்லை. ஸோ ஜங்குக்கு பார்த்துட்டு, டாக்டர் அந்த 120 ரூமில் தயாங்கிற ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிருந்தாங்க, ப்ரெக்னென்ட், அந்த கேஸ். ஓ அவங்களா? அங்கே அப்போவே போயிட்டாங்களே? எங்கே போயிட்டாங்க? அவங்க எப்போயும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா? உங்கள் பேர் சொல்லிட்டு தான் போனாங்க. எனது என் பேர் சொல்லிட்டு போனானா? ஆமாம், ஜங்குக் தானே நீங்கள்? ஆமாம். அவங்க கிளம்பிட்டாங்க எப்பயோ. கிளம்பிட்டானா? ஸோ ஜங்குக்கும் அறக்க பறக்க வீட்டுக்கு ஓடி வரான். இப்போ ரூமுக்கு போகிறான். ஸோ அங்கே போய் பார்த்தா தயங்கும் இல்லை. இன்னும் கோவமாகி அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே போட்டு உடைக்கிறான். ஸோ ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான் ஜங்குக். அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. தயங்கும் ஜங்குக்கும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஜங்குக்கும் இன்னும் வெறியாகுது. என்னை விட்டு போயிட்டா, எதுக்கூட இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ போட்டு உடைக்கிறான். ஸோ எல்லாமே நொறுங்குது. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அங்கே வாலில், அது எல்லாமே போட்டு உடச்சிட்டே இருக்கான் ஜங்குக். அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு, டேய் என்னடா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கா? ஆமாம், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு தயம் வேணும். அவன் எங்கே போனான்? டேய் அவன் வந்துடுவான்டா. ஏன்டா நீ ஒன்றும் இது பண்ணாதா? நீ பார்க்கவே பயங்கரமாக இருக்க, இந்த மாதிரி பண்ணாத ஜங்கு. அப்பா எனக்கு தயம் வேணும், வேறு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. எனக்கு வேண்டியது தயம். அவன் இல்லைனா நானும் இருக்க மாட்டேன். ஐயோ சொல்லிடு ஏதாச்சும். ஜங்கு இருப்பா, அவன் வந்துடுவான், நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறேன் அவனை. நீ ஃபஸ்ட்டு காமாகு. என்னால் முடியாது, எனக்கு தயங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடுறான். ஸோ ஜங்குக்கு தெரியும் தயங்க எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு. இப்போது கடைசியாக அந்த இடத்துக்கு தான் போகிறானே. இப்போ கரெக்டாக ஒரு சர்ச் முன்னாடி தான் வந்து நிற்கிறான் ஜங்குக். இப்போது உள்ளேயும் போகிறான். உள்ளே ஒரு சிஸ்டர் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த சிஸ்டரும் திரும்பி ஜங்குக்கும் ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போது அவங்களும் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் ஜங்குக், என்ன இந்த பக்கம்? சிஸ்டர், நான் தயங்க பார்க்க வந்திருக்கேன். தயங்கா? எதுக்குப்பா? இல்லை, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு போகலான்னு. இங்கே பாரு ஜங்குக், அவனை நீ பார்க்க முடியாது. இல்லை, நான் அவன்கிட்ட பேசி ஆகணும். ஆனால் அவன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான், அவனை நீ இப்போ பார்க்க முடியாது. இல்லை, எனக்கு பார்த்தே ஆகணும். என் குழந்தைய கூட நான் இன்னும் பார்க்கல, அவனை பார்க்கணுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதுக்குள்ளே அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களா. ஜங்குக், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீ பண்ணது தப்பு தான், நீ உணர்ந்துட்டாத. பட் அவனுக்கு டைம் வேணும்ல, அதை மறக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் உங்ககிட்ட வருவாங்க கண்டிப்பாக. ஆனால் எனக்கு இப்போ பார்க்கணும், அவனை என் குழந்தைய பார்க்கணும். சாரி ஜங்குக், இப்போது உன்னை என்னால் அலோவ் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் தயாங்க என்ன மன்னிக்க மாட்டான். சரி, ஓகே. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வெளியே வரான். வெளியே வந்துட்டு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கு. ஸோ அந்த பில்டிங் பார்க்குறான். அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறான். இப்போ அங்கே பார்த்தா தயாங்க நின்றுட்டுருக்கான். ஜங்குக், எதுக்காக இங்கே வந்த? எதுக்காக இங்கே வந்த? தயம், நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன். எதுக்கு ஜங்குக்? வேண்டாம் அதெல்லாம் எனக்கு. நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. ஏய், நானா நார்மலாக தானே பேச வந்தேன். அது கூட இல்லை, நீ என்கிட்ட பேசவும் வேணாம். உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல ஜங்குக். இங்கேருந்து போயிடு, உனக்கு அவ்வளோதான். ஏய், நான் சிஸ்டர்கிட்டலாம் பேசிட்டேன். அவங்க கூட ஒன்றும் இல்லை. வா, நம்ம போகலாம். ஜங்குக், நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையா? எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. உனக்கு காதில் விழுதா இல்லையா அதெல்லாம்? எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கு. எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கல ஜங்குக். நானா பயமாக இருக்கேன்? நான் பயமாக இருக்குன்னு கேட்டேன். இங்கே பாரு ஜங்குக், வேண்டாம், அங்கே நில்லு. அந்த இடத்த தாண்டி வராத. நம்ம பிரிஞ்சிருக்கிறது தான் எனக்குமே நல்லது, என் குழந்தைக்குமே நல்லது. தயம், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் வந்தேன். நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் உன்னை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஜங்குக். நீ என்ன எப்படின்னு போதும், எல்லாமே பார்த்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் இருந்தேன்னா என்னோட ஒரு முட்டாளை யாருமே பார்க்க முடியாது இந்த உலகத்தில். ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு, உன்னை கெஞ்சி கேட்குறேன். தயம், என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுற நீ. இப்போது கரெக்டாக குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்குது. தயங்க தான் இப்போது அப்படியே உள்ளே ஓடி போய் பார்க்குறான். ஸோ அந்த பேபியை அப்படியே தூக்குறான் அவன். ஸோ தூக்கிட்டு திரும்பும்போது அங்கே ஜங்குக் நிற்கிறான். என்ன ஜங்குக், எதுக்காக இங்கே வந்த? ஏய் தயம், நான் குழந்தைய பார்க்க கூட இல்லைடா. எனக்கு காட்டேன். எதுக்கு எதுக்கு நான் காட்டணும்? ஏய், அது என் குழந்தை, காட்டு. சாரி ஜங்குக், என்னால் காட்ட முடியாது. நான் ஃபஸ்ட்டு உன்னை இங்கேருந்து வெளியே போக சொன்னேன். இங்கேருந்து போறியா இல்லை? நான் பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன்? ஒழுங்காக குழந்தைய காட்டு. நான் பார்க்கல ஒரு வாட்டி கூட. நீ பார்க்கவும் தேவை கிடையாது. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பர்சன் அவன் பார்க்கவே கூடாது. ஏய், என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எப்படி தெரியுதுன்னு கேட்டான். ஜங்குக் ப்ளீஸ், எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கு. ப்ளீஸ் என்னை விட்டுடு. தயம், எனக்கு குழந்தைய காட்டு. நான் ஒன்றும் பண்ணல, பயமுடுத்தலை. போதுமா? குழந்தைய காட்டு. எனக்கு பார்க்கணும்டா. நான் அவன் அப்பன்டா. எனக்கு அவனை பார்க்க ரைட்ஸ் கிடையாதா என்ன? கிடையாது ஜங்குக், நான் அதுக்கு விடமாட்டேன் ஜங்குக். நீ என்ன விடுறது? தல்றா. முடியாது முடியாது ஜங்குக். ஜங்குக், குழந்தைய பிடிச்சி இழுக்காத. வேணாடா, குழந்தை என்னடா பண்ணுற? இப்போ தானே பிறந்தது, ஏன்டா இப்படி பண்ணுற? தயம், எனக்கு குழந்தைய பார்க்கணும் கூட. முடியாது, இந்த மாதிரி பண்ணாத ஜங்குக். குழந்தைக்கு எதாவது ஆகிட போகுது. எதுக்கு இப்படி பிடிச்சி இழுக்கிற? ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? குழந்தைக்கு தலை சரியா இருக்காதுடா, ஏன்னா இந்த மாதிரி பண்ணுற? தயம், என்கிட்ட குட்டுன்னு சொன்னேன். நீ பேசுறதுலாம் எனக்கு காதில் விழாது. தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு. முடியாது முடியாது ஜங்குக், நீ பேசினா சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க தள்ளிட்டு அப்படியே குழந்தைய வாங்கிக்கிறான். தயாங் அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். ஸோ ஜங்குக் அப்படியே திரும்பி கூட பார்க்காம குழந்தைய தூக்கிட்டு போகிறான். தயாங் அப்படியே மெதுவாக எழுந்து பார்க்குறான். ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து மெதுவாக நடந்து வரான். ஸோ ஜங்குக் அதுக்குள்ளே காரில் ஏறி அப்படியே போயிட்டுருக்கான். தயாங் பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கான். ஸோ அவனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியல. அப்படியே ரோட்டில் உட்காந்துட்டு செம்மையாக அழுகிறான். அவனால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும்போது இப்போ அப்படியே ஜங்குக்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் இப்போ குழந்தைய தூக்கிட்டு, ஏய், ஏன் அழுகுற? அழுகாத, சும்மா அழுதுகிட்டே இருக்க. என்ன இப்போ? நான் உன் அப்பன்டா, ஏன்டா அழுகுற? என்னங்க
குழந்தை அழுவுற சவுண்ட் கேட்குதுல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அப்பா திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் உள்ளே வரானே. டேய் ஜங்குக், யார் குழந்தைடா இது? மா, என் குழந்தை தான், தாங்க உன் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுக்குறான். இப்போது அவங்க அம்மா, ஏய் தயாங் எங்கடா? அவளாம் வரல. இது ஏன் அழுவுது கேளுங்க என்னன்னு. டேய், குழந்தைகிட்ட எப்படா கேட்க முடியும் லூஸு? குழந்தை பசியில் அழுகுதுடா, அது கூட தெரியல உனக்கு. அப்படியா? சும்மா தலை வலிக்குது, அம்மா நை நை நைன்னு கத்திட்டே இருந்தது, அதான். டேய் தயாங் கூட்டிகிட்டு வாடா. மா, அவளாம் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? நான் போய் கேட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுறது? இதுக்கு ஏதாவது பால்கள் வேக வச்சு கொடுங்க. என்னது, பால் வேக வச்சு தரணுமா? டேய், பிறந்த குழந்தைடா, 2 நாள் கூட ஆகலை, அதுக்கு போய் சுடுபாலா? குழந்தைக்கு மருந்து தரக்கூடாதுடா. இப்போ அழுகுறான், என்ன பண்ணுறது? அவளாம் இல்லை, அவளாம் வரமாட்டான். நீ அதுவே கூட ஆற வச்சிரு. டேய் மா, போமா, சும்மா ஏதாச்சும் கேட்டுனே. கொஞ்ச நேரத்தில் காலிங் பில் சவுண்டே கேட்குது. ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்காங்க யாரோ. இப்போ ஜங்குக் தான், யாராவது சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா தயாங். ஜங்குக், என் குழந்தை எங்க? ஏய், குழந்தைலாம் தர முடியாது. ஜங்குக், என் குழந்தை எங்க? தர முடியாதுன்னா முடியாது, இங்கேருந்து கிளம்பு. முடியாது ஜங்குக், என் குழந்தை எங்க? எனக்கு வேணும். முடியாதுரா, போய்ங்கிறது. ஜங்குக், உங்ககிட்ட என்ன நான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கோட அம்மா கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கே. ஸோ தயாங்கும் அப்படியே மெதுவாக நடந்து போகிறான். இப்போ ஜங்குக்கு அதுக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே குழந்தைய வாங்கிக்கிறான். ஜங்குக், என் குழந்தைய கொடு. முடியாது முடியாது. ஜங்குக், விளையாடாத, கொடுத்துரு. ஏய், நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்னடா? எனக்கு என் குழந்தை வேணும். ஓ, உன் குழந்தை? எனக்கு தான் இது குழந்தை, ஏன் தரணும்? ஜங்குக், நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண வரல, என் குழந்தைய கொடுத்துரு, நான் போயிட்டே இருப்பேன். நானும் அதே தான் தயாங் சொல்கிறேன். நானும் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பலை, சரியா? நீ என் கூட இரு, குழந்தை நான் தரேன். ஜங்குக், ஸ்டில் நீ பண்ண தப்பு உணரவே இல்லை. நான் எப்படி உன் கூட வாழ்வேன்னு நினைக்கிறேன்? நீ நடக்காது ஜங்குக். நீ லவ்க்காக என் கூட இல்லை, வெறும் லஸ்ட்டுக்காக மட்டும்தான் இருக்க. அதுவே என்கிட்ட கிடைக்கலன்னா வேற ஒருத்தி கூட போவேன். அப்படிப்பட்ட கேரக்டரை வச்சுட்டு உன் கூட நான் எப்படி வாழ்வேன்? அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து அப்படி இருக்கும்போது உன் கூட நான் எப்படி வாழ்வேன்? தயா, நான் பேசுகிறேன். ஆமாம், நான் லஸ்ட்டுக்காக தான் பண்ணுறேன். என்ன அதுக்கு? பார்த்தியா, நீயே ஒத்துக்கிட்ட. இவ்வளோ கேவலமானவனா நீ? ஆமாம், கேவலமானவன் தான். அப்படி கூட வச்சுக்கோ. குழந்தைய தர முடியாது, கிளம்பு. ஜங்கு, கொடுத்துரு, விளையாடாத. குழந்தை வேற அழுகுது, கொடு. தர முடியாது, தர முடியாது. ஜங்கு, கொடுத்துரு, உனக்கு அவ்வளோதான். இப்போது ஜங்கு ஒரே ஸ்லாப் தான் தயாங் ஸ்டில் வந்து அப்படியே குழந்தைய கொடுந்தா கேட்டுட்ருக்கான். ஜங்குக் தர மாதிரி இல்லை, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. தயாங்கும் ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்கான், குழந்தைய கொடுத்துரு, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு. இவங்க ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க டைமில் குழந்தை அழுகிற சவுண்டும் நின்றுது. இப்போது எல்லாருமே அந்த சைட் பார்க்குறாங்க. ஜங்குக்கோட கையில் குழந்தை ஒரு மாதிரி மயக்க போட்ட மாதிரி இருக்குது. இப்போது ஜங்குக் தான், என்னாச்சு? எழுந்துரு. என்னாச்சு? என்னம்மா ஆச்சு உனக்கு? எழுந்துரு. என்ன ஆச்சு உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட கண்ணத்தில் அடிக்கிறான். பட் குழந்தை எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது. ஜங்குக் தான் இப்போது, ஆமாம் இப்போ என்னம்மா பண்ணுறது? ஏன் குழந்தை எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கு? ஜங்குக், கொடுத்துருவானுங்க என் குழந்தைய, குடிடா. என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? உன்னால் பாரு என் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே வாங்கிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். இப்போது அப்படியே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. இப்போ குழந்தைய தான் செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் தான் பேரண்ட்ஸா? ஆமாம் டாக்டர். என்ன, எப்போ பிறந்தது குழந்த? 2 நாள் ஆச்சா, 1 வாரம் ஆச்சா? 2 நாள். சரி, பிறந்து 2 நாள் தான் ஆகுது குழந்த. அதுக்கு சரியான ஃபுட்டு இல்லைனா இப்படி தான் மயக்கப்பட்டு விடும். ரொம்ப ப்ரீஷியஸான குழந்தை இது, அதை எப்படி பார்த்துக்கணும் கூட தெரில உங்கள் 2 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திட்டுறாங்க. இப்போது தயாங்க தான், டாக்டர் சாரி,
இனிமேட்டு அப்படி நடக்காது. தம்பி, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. ஒரு சேம் ஜெண்டரில் குழந்தை பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பிறந்திருக்கு, அதை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணும். புரியுதா புரியுதா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி தினவட்டம் உட்காந்துட்ருக்கான். இப்போ தயங்க பார்த்துட்டு, டாக்டர், நான் தான் வளர்க்க போகிற குழந்தைய, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு, டாக்டர், என்கிட்ட தான் வளரப்போகுது, நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம். இப்போ டாக்டர் பார்த்துட்டு, என்னமோ பண்ணுங்க, குழந்தைக்கு கரெக்டாக ஃபுட் போகணும், இல்லைன்னா இந்த நிலமை இன்னும் சீரியஸாக கூட ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு குழந்தையும் கொடுக்குறாங்க. இப்போ தயங் தான் ஜங்குக்கு செம்மையாக திட்டுறான். சாரி ஜங்குக், பாத்தியா, என் குழந்தைக்கு உன்னால் ஆபத்து தான் வருது, உன்னால் நல்லது எதுவுமே நடக்காது ஜங்குக். இதுலேருந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், என் குழந்தை உன்கிட்ட மட்டும் வளரவே விட மாட்டேன் ஜங்குக். தயவு செஞ்சு என்னை தேடி எங்கேயும் வந்துடாத, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக் செம்ம கோபத்தோட ஒரே இடத்த பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ டைம் ஸ்கேப்ஸ். ஸோ தயங் இப்போ தனியாக தான் இருக்கானே. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. ஜங்கு கிட்ட இன்னும் அவன் பேசக்கூட இல்லை. பட் ஜங்கு டெய்லியும் வந்து குழந்தைய வந்து பார்க்குறது போயிட்டு தான் இருப்பார். ஸோ குழந்தைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஜங்குக் சைட்லேருந்து வந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி இந்த மாதிரி ஜங்கு பேபியை வந்து பார்க்காம போகவே மாட்டார். இப்போது குழந்தை தான் ஜாலியாக விளையாடிட்டுருக்கு ஹாலில். தயங்கும் உட்காந்து பார்த்துட்ருக்கான். இப்போ கரெக்டாக ஒரு கார் சவுண்ட் கேட்குது. தயங் பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ கரெக்டாக ஜங்குக்கும் உள்ள என்ட்ரு ஆகுறான். வழக்கம் போல் ரூம்குள்ளே போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு, அச்சோ சொல்லுங்க செல்லக்குட்டி, என்ன பண்ணீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சிட்டே அப்படியே விளையாடிட்டு இருக்காரு குழந்தை கூட. இங்கே பாரு, உனக்கு புது டாய்ஸ் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காரு ஜங்குக். ஸோ பேபியும் ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் வாங்கிட்டு விளையாடிட்டு இருக்கு. இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தயன் தான் அப்படியே டோர் ஓரமாக அப்படியே எட்டி பார்க்குறாரு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தயாங் இந்த சைடு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக் தான் பேபி கூட பேசிகிட்டு இருக்கான். உனக்காவது தெரிஞ்சா இல்லைன்னு தெரில, நான் மாறிட்டேன், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு அது புரிய மாட்டேங்குது. நீயாவது கொஞ்சம் சொல்லி புரிய வையா. நல்லா பேசுகிற, ஒன்றும் புரியல. இந்த ரேடோ உனக்கு பிடிச்சிருக்கு தானே, ஏன் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் பிடிக்கல? என்ன இது டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கொடுக்குறோம், என்ன உங்கள் அம்மாவுக்கு சொல்லி புரியவே. நீ என்ன சொல்கிறேன்னா புரியல, ஆனால் அவனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், எப்போ தான் மனசு மாறுவானோ. இப்போது ஜங்குக்கு அப்படியே குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்குறான். எங்க டாடா சொல்லு, டாடா. அப்படிதான் சொல்லு. ஏய் சொல்கிறா ஃபுல்லா, டாடா டாடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பேசுது. இப்போது தயந்த ஒரு மணியில் பார்த்துட்டு, ஆட பாவி, நான் இவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் மம்மான்னு சொல்லி கொடுத்துருந்தா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானா? இப்போ பாரு அவன் சொல்லி கொடுத்தோன்னே சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே இந்த ரூம் சைட் போகிறான். தயாவுக்கு சென்ஸ் ஆகுது, ஜங்குக்கு வருது. ஜங்கு, தயவு செஞ்சு என் மூஞ்சில் முடிச்சிடாது, போயிடு, ஒழுங்கா எங்கேருந்து போயிடு. இந்த ரூம்குள்ளே மட்டும் வந்துட்டான், இனிமே என் பேபியை கூட கண்ணில் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுதா. ஸோ அவனும் அப்படி விளையாடி போய் எங்கே இருந்தானோ அங்கேயே உட்காந்துக்கிறான். ஸோ ஜங்குக்கும் எதுவும் பேசாமல் அப்படியே பேக்வேர்டில் எங்கே இருந்தாரோ அங்கேயே போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ பேபி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே தயங்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரிஸ்லாம் அங்கே வச்சுட்டு போகிறாரு. ஜங்கு வச்சுட்டு போனதுக்கப்புறம் தயாங் வந்து பார்க்குறாங்க. ஸோ தயாங் அப்படியே குழந்தைய வந்து பார்க்குறான், அது அழகாக சிரித்து விளையாடிட்டுருக்கு. ஸோ சோஃபா பக்கத்துலேயே ஒரு டேபிள் இருக்குது, அது மேலே ஜங்கு ஒரு பாக்ஸ் வச்சுட்டு போயிருப்பார். ஸோ தயாங் அதை எடுத்து பார்க்குறான், ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரிஸாக இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு குட்டி
நோட் ஸ்லிப் இருக்கு. ஸோ அதில் லவ் யூ தயங்கன்னு இருக்கு. தயம் அதை பார்த்துட்டு ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, அப்படியே எடுத்து வச்சுட்டு குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கான். ஸோ டெய்லி இப்படி தான் நடக்குது. ஜங்குக்கு வருவான், பேபியை கொஞ்சுவான், அதுக்கப்புறம் போயிடுவான். தயங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், தயங்க பார்க்கவும் மாட்டான். அவன் பாட்டின பேபி மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ தயங்க தான் இப்போது குழந்தைய குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். உன் டேடா வேறு வந்துடுவான், அதுக்குள்ளே உன்னை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்கு கரெக்டாக 5:30க்கு வந்துடுவான். ஸோ அதனால் தயம் சீக்கிரமாக குழந்தைய ரெடி பண்ணி வச்சுருவான். இப்போது 6:30க்கு மேலே ஆச்சு. ஜங்கு இன்னும் வரவே இல்லை. தயம் பார்க்குறான், என்ன இவன் எப்போவுமே 5:30க்கு ஷார்ப்பாக வந்துடுவான், ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலையும் பார்த்துட்டே இருக்கான். என்ன ஆயிருக்கும், அவனுக்கு என்ன ஆனால் என்ன, நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன், எனக்கு என்ன, தயம் இன்னும் அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனே திட்டிட்டு அவன் வேலையை போய் பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி 2-3 நாள் ஆகுது. ஜங்கு ஸ்டில் வரவே இல்லை. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. தயம் கார் சவுண்ட் கேட்ட உடனே அவன் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். ஒரு 4-5 பேர் வராங்க உள்ள. தயம் வந்து பார்க்குறான், யார் இவங்களா? இப்போது எல்லாருமே திங்ஸாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. தயங்கு ஒன்றுமே புரியல. இப்போது ஜங்குக்கு தான் தள்ளுங்க இந்த திங்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் வச்சிட்ருக்கான். அப்புறம் ஜங்குக் அப்படி பேபிக்கிட்ட போய்ட்டு, பேபி இங்கே தான் இருக்கியா, இங்கே பாரு, இனிமேல் டேடா இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தயம் தான் அந்த ரூம்லேருந்து கடகடன்னு ஓடி வரான். என்ன இங்கே இருக்க போறியா, வா இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ். ஜங்குக் அதெல்லாம் கண்டுக்காம பேபியை தூக்கிட்டு திரும்பிடுறான். அவன் பாட்டு பேபியை கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தவங்க, திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தவங்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க, நாங்கள் இங்கே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ஜங்குக் தான் அப்படியே சோஃபாவில் வந்து உட்காடுறான். பேபி நேற்று நான் வரல, மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேபி 2 நாளாக வரல, டேடாவா மிஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்டுட்ருக்கான். உன்னதான் நான் கேட்டுட்ருக்கேன், பொறுக்கி நாய், என்ன நீ நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம குழந்தை கூட பேசிகிட்டு இருக்க, உங்ககிட்ட தான் பேசுகிறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அந்த சைட்லேருந்து கத்திகிட்டே இருக்கான். இப்போது ஜங்குக் தான், ஐயோ மரியாதை இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டு குழந்தை கூட பேசிட்டு விளையாடிட்டு இருக்கான். இப்போது தயாங்க அவன் லக்கேஜ்லாம் பார்த்துட்டு, இது இருக்கிறதுனால தானே ஈரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ்லாம் அப்படியே தூக்க ட்ரை பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியவே இல்லை. தூக்கி வெளியே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைட்லேருந்து தயாங்கு அந்த லக்கேஜில் தூக்கவே முடியல. ஸோ தயாங்க எவ்வளோ தூக்க ட்ரை பண்ணுறான், அவனால் சுத்தமாக முடியல. என்னது இது போன கணத்தில் இருக்கு. சரி இப்போது ஜங்குக் தான் அப்படியே தயங்கிட்ட போகிற மாதிரி போயிட்டு தயாங்க டப்புன்னு திரும்பின உடனே அவனும் திரும்பிக்கிறான். பார்த்துட்டானே, பேபி எனக்கு குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேபி கிட்டே போகிறான் ஜங்கு. தேங்க் தான் இப்போ, டேய் பொறுக்கி உன்னை தான் நான் கேட்குறேன், எல்லாம் வச்சுருக்கேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ ஜங்கு தூக்கிட்டு வந்த 4-5 பொட்டியில் ஒரு பொட்டி மட்டும்தான் அவன் திங்ஸ் மட்டும் இருக்குது, மற்றது ஃபுல்லாகவே கல் தான் இருக்கே. அதனால தான் தேங்காய் தூக்கவே முடியல சுத்தமாக. இந்த சைட்லேருந்து தேங்காய் கத்திகிட்ருக்கான். டேய் பொறுக்கி உன்னை தான் நான் கேட்குறேன், உனக்கு காதில் விழுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இந்த சைட்லேருந்து ஜங்கு, பேபி நம்மளை யாரோ கூப்பிட்றாங்க, காதில் தான் விழ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து கீழே உட்காந்துட்டு இருந்திருப்பான் பேபியை மடியில் வச்சுட்டு. இப்போது தயாங் தான் கோவத்தோட ஜங்குக்கோட காலரை பிடிச்சி அப்படியே தூக்குறான். இப்போது தயாங் கேட்குறான், என்னது இதெல்லாம், எதுக்காக அவன் திங்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கான், ஒழுங்கு மரியாதை இந்த திங்ஸில் எடுத்துகிட்டு போயிடு, உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது புரியுதா, பேபியை பார்க்க வரேன்னு சொல்லி தான் அவனை விட்டேன், இல்லைனா அவனை விட்டுருக்கே மாட்டேன். இங்கே தங்குற ஐடியா இருந்ததுன்னா ஒழுங்காக போயிடு, நீ பேபியை கூட இனிமேல் பார்க்க வரக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது, நீ இங்கே இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கலையா, ஏன் பிடிக்கல சொல்லு, ஏன் பிடிக்கலையா, பிடிக்கல, இதுக்கு ரீசன்லாம் கிடையாது, பிடிக்கல, அதான் பேபி ஏன் பிடிக்கல, என்னது இல்லை
அதான் ஏன் பிடிக்கலன்னு கேட்டேன். ஆ, ஆ, ஏன் பிடிக்கலனா உன் பிஹேவியரும் பிடிக்கல, உன்னையும் பிடிக்கல. நீ சரியான சைக்கோ. ஆமாம், நான் சைக்கோ தான். ஓ மேலே சைக்கோ. என்ன இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான்? எங்கே பாரு ஜங்குக், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. எங்களை நிம்மதியாக விடு. அது போதும் எனக்கு. வேறு எதுவும் தேவையில்லை. இங்கே பாரு தயா, இப்போ நான் சொல்கிறேன், சுற்றி வளைச்சி பேச நான் விரும்பல. எனக்கு நீயோ வேணும், இந்த பேபியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். தயாவுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. அவன் இவன் என்ன பழைய மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஜங்கு தான் சொல்லிட்டு போயா, அப்படியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நிற்கிறான். இப்போ அப்படியே பேபி கூட வந்து விளையாடிட்டு இருக்கான். நான் பேபி டேடா இனிமே இங்கே தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேபி கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போது தயாங்க அந்த ரூமை விட்டு வரவே இல்லை. ஏன்னா ஜங்குக்கு இங்கே தான் ஸ்டேன்னு தெரிஞ்ச உடனே அவன் துளி கூட அந்த ரூம்லேருந்து எட்டி கூட பார்க்கல. நான் வரவே மாட்டேன்டான்ற மாதிரி அந்த ரூம்குள்ளே இருக்காரு உள்ள. எட்டி வந்து கூட பார்க்கல, என்ன நடக்குதுன்னு கூட பார்க்கல தயம். கொஞ்ச நேரத்தில் பேபி அழுக ஆரம்பிக்குது. தயம் அப்படியே மெதுவாக கதவு தத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்ன குழந்தை அழுவுது. இப்போ தயம் தான், ஐயோ எல்லாரும் பசுதான் அழுவானா, இப்போ போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே பால் வந்து காய்ச்சிட்டு அப்படியே குழந்தைக்கிட்ட எடுத்துகிட்டு வரான். அச்சோ நம்ம பசிக்குதா உனக்கு, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கும் ஃபீட் பண்ணுறான். ஸோ தயங்கி தான் பார்க்குறான். ஓ உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போது பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு பேபிக்கிட்ட சொல்கிறான் ஜங்குக், யாரும் நம்மளை பார்க்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ தயங்க தான், ஐயோ பார்த்துட்டான் பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே போயிடுறாரு அவங்களுக்குள்ள. இப்போ அப்படியே நைட் கூட தான் ஆகுது. ஸோ பேபியை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுல, ஏன்னா தயாங் ஆல்ரெடி அங்கே இருக்கான். ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு அவன் செஸ்ட்டில் போட்டுட்டு குழந்தைக்கு அப்படியே பேட் பண்ணி கொடுக்குறான். ஸோ பேபியும் நல்லா தூங்குது, ஜங்குக்கும் நல்லா தூங்குறாரு. இப்போ தயாங் தான் அப்படியே என்ன சவுண்டி காணோம், இருக்கானா இல்லை பேபி தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எட்டி பார்க்குறான். இப்போது தயாங் பார்த்துட்டு என்ன பேபியை இப்படி கொடுக்க வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ தயாங் என்ன பண்ணுறான்னா பேபியை போயிட்டு தூக்க ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக் சமஸ்டாவும் வந்து பேபியை பிடிச்சிருக்கான். அந்த பேபியை விழுந்துட போகுதுன்றதுக்காக அப்படி பிடிச்சிருக்கான். தயாங் தூக்கவே முடியல. என்ன இவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிருக்கான். குழந்தையுமே ஜங்கு கூட நிற்க டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு படுத்திருக்கு. இவன் என்ன இவனை விட ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படியே, அப்பனை மாதிரி அப்படியே இருக்கான். தூக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பார்த்துட்ருக்கான். தயாங் தூக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போ தயாங் தான் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான். ஜங்குக் ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான். இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஹைஸ்லாம் ரப் பண்ணிவிட்டு, ஏன்னா பேபியை எங்கே படுக்க வச்சுருக்கா, பெட்டில் வந்து படுக்கவே. அதெல்லாம் வேண்டாம், எங்கேயே படுக்க வச்சுக்கிறேன் நான். இல்லை என் பேபி என்கிட்ட கூட, அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். 2 இயர்ஸாக பேபி உங்கள்கிட்ட தான் தூங்கிட்டுருக்கு, இப்போ தான் நான் தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். என் கூட தான் பேபி தூங்கினான். தேங்க இப்போ என்ன பண்ணுறதுமா, வேணும்னா நீ வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜங்கு. தேங்க இப்போ என்னது, இல்லை இங்கே நான் எங்கே இல்லை, சோஃபா கீழே கூட படுக்கலாம் நீங்கள், ஏன்னா 3 பேர் படுக்க முடியாதுல. இப்போ தயங்க தான், இல்லை தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். நான் பார்க்குறேன்டா பார்க்குறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு அப்படியே படுக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஐயோ பேபிக்கு ஃபுட் தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எழுந்துக்கிறான். டைம் பார்த்தா 9க்கு மேலே ஆகிடுச்சு. ஐயோ இவன் இருக்கால மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே கதவுரமாக எட்டி பார்க்குறாரு. ஸோ அங்கே பார்த்தா ஜங்கு குழந்தைய அழகாக மடியில் வச்சுட்டு
பால் பாட்டில் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தயாங்க அப்படியே கதுவரமாக நின்று பார்த்துட்ருக்காரு. இதை இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க மேலே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கும் வந்து அந்த பால் பாட்டில் காலியான பிறகு குழந்தைய அப்படியே தோல் மேலே போட்டுட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது டைமாக அப்படியே ஸ்கிப் ஆகுது. தயாங்க அப்படியே கிச்சனில் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு வந்து எட்டி பார்க்குறான். ஓ, ஒரு வேளை நமக்கு தான் ஏதோ பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல, பட் தயாங்க ஏதோ செய்கிறான்னு மட்டும் தெரியுது. நம்மளை வந்து கையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தான் இருக்கும் இவன் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் தனக்கு தானே பேசிட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ தயாங்க தான் அதை எடுத்துகிட்டு வர பவுலில் போட்டு எடுத்துகிட்டு வரான். இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்ன இது பவுல் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ தயாங்க அந்த பவுல் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பேபிக்கிட்ட தான் வரானே. எங்கே தூக்குறா? இல்லை, பேபிக்கு வந்து ஃபுட் கொடுக்கணும். ஏன் எங்கே வச்சு கொடுக்க மாட்டியா என்ன? உள்ளே போய் தான் கொடுப்பியா? என்கிட்ட பேசி மாற முடியாது, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேபியை வந்து நடுவில் உட்கார வச்சுக்கிறாங்க. தயாங்க ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது தயாங்க தான் அப்படியே பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ தயாங் ஒரு வாயை ஊட்டும்போது நல்லா வந்து ஊற்றிட்டு கொடுக்குறாரு. ஸோ சூடாக இருக்கும்ல, அது வந்து ஆறதுக்காக ஊற்றி ஊட்டி விடுறாரு தயாங். ஸோ பேபியும் வந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே பேபியோட வாயை பேண்ட் பார்த்துட்ருக்கான். என்ன அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், எப்படி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். தயாங் பார்த்துட்டு ஜங்குக் எதுக்கு பேபி இப்படி பார்க்குறான், பேபிக்கு வீட்டு வலிக்க போதும். டேய் சும்மா பார்த்தேன்டா, என் பிள்ளைய போய் நான் கண்ணு வைப்பணும். அப்படி பார்க்காத, இதுக்காக தான் நான் ரொம்ப கூட்டி போய் சாப்பாடு கொடுக்குறேன்னா. சரி நான் பார்க்கல, ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். பட் ஸ்டில் ஜங்குக் குழந்தைய தான் பார்த்துட்ருக்கா. நீ தான் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்பூன் எடுத்துகிட்டு பேபிக்கு ஊட்டும்போது அப்படி பார்க்குறா ரெண்டு பேரும் ஃபேஸுமே. ஸோ பேபியும் வந்து அப்பப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்த்துட்ருக்கான். ஜங்குக் பேனு குழந்தைய பார்த்துட்ருக்கான். இப்போது தயாங் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது முன்னாடி வாட்டி ஜங்குக்னு கூப்பிடும்போது ஜங்குக் பார்த்துட்டு ஏன்னா என்னடா டேஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். தயாங் என்ன பண்ணியிருப்பானா, அந்த சரலுக்கு எடுத்து அப்படியே ஜங்கு கூட வாயில் திணிச்சிருப்பான். ஸோ ஜங்குக்கு அதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். அதை டேஸ்ட் பண்ண உடனே அவனுக்கு பிடிக்கவே இல்லை. இதையா சாப்பிட்றான் இவன், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா கொமட்டுது, என்ன இலவடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சைட்லேருந்து தயாங்க்கு சிரிப்பு வருது, பட் வெளியே காட்டிக்கவே இல்லை. ஜங்குக்கும் போயிட்டு அவன் மவுத்தில் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். தயாங் தான் இப்போ உனக்கு வேணும்டா, இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது டைம். இப்போது ஜங்குக் தான் ஜாலியாக குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கான். இப்போது ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. ஜங்குக் தான் என்ன இது ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேபியை பார்க்குறான். ஓ மை ஷிட், என்ன பண்ணுவேன் இப்போ, அவனை கூப்பிடுவோமா, வருவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம் சைட் பார்க்குறாரு ஜங்குக். இப்போது ஜங்குக் தான் அப்போ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ தயாங் தான் என்ன ரூம் சைடு வந்த அவ்வளோதான். இல்லை வரல, எங்க கொஞ்சம் வாயா. எதுக்கு? பேபி இல்லை மாமான்னு சொல்லி கூப்பிட்டு அழுகுறாடா. என்னது, என்ன மாமான்னு கூப்பிட்டானா, இதெல்லாம் நம்பணுமா? ஆமாம் கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கூப்பிட்றான். தயங்க அப்படி வெளியே எழுந்து வரான். ஸோ பேபியோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு இப்போது தயங்காத பார்த்துட்டு இதுக்கு தான் கூப்பிட்டியா, பேபிலாம் அழுகலை, உன்னை தான் டேடான்னு கூப்பிடுது, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ரூமுக்குள்ளே போயிடுறான். ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த சைட்லேருந்து கத்திட்டுருக்காரு. ஸோ தேவை உள்ளே போய் லாக் பண்ணிக்கிறான். இப்போ பேபி தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு கிகிள் பண்ணுது. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஓகே நான் தானா. இப்போ ஜங்கு டேபிளில் குழந்தைய வச்சுட்டு
பேம்பர்ஸ், சானிடைசர், அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூலாம் எடுத்துகிட்டு ஓகே எல்லாமே ரெடி. இரு லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறான். ஸோ மாஸ்க்கை பார்த்த உடனே பேபி செம்மையாக அழுகுது. இப்போது திருப்பியும் மாஸ்க் எடுத்துகிட்டு டேய் நான் தானே அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ குழந்தை அப்போ அழுகுறத ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பியும் போடும்போது அழுகுது. ஐயோ முடியாது போலயே. ஓகே கொஞ்ச நேரத்துக்கு மூச்சை பிடிச்சிட்டு வரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாஸ்க்கை தூர போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுறான் சீக்கிரமாகவே. ஸோ பேபி அப்படியே தூக்கிட்டு துடைக்கலான்னு எடுக்கிறாரு. அம்மா முடியலடா. டே என்னடா சாப்பிட்டேன் இப்படி? அந்த சரலக்கில் தான் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிகிட்டே எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நல்லா பவுடர் அடித்து விட்றான் கொஞ்சம் மணிக்கெல்லாம். ஸோ பவுடர் அடிச்சுட்டு ஒரு ஸ்மெல் வராது எதுவுமே. போடு பவுட்ரு போடு அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அடிக்கிறான். ஸோ தயங்க பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கான். அந்த பஃப்பில் அடிச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ உடம்புல அங்கே எங்கே பவுடர் போட்டுட்டு அப்புறம் கீழே போட்டு விடுறான். ஸோ இதெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்குது. இப்போது பவுடர் அடிச்சுட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறான் ஸ்மெல் வருதான்னு சொல்லிட்டு. லைட்டாக வருது ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். தனியாக அந்த சைடில் வந்து என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூரத்துலேருந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இப்போ திருப்பியும் பவுடர் போட்டுட்டு திருப்பியும் ஸ்மெல் பண்ணுறான். இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேம்பர்ஸ் எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே போட்டு விடுறாரு. அப்பாடா இப்போ தான் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேபியை தூக்கிட்டு போயிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜாங்கோ பேபியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே அவன் கிச்சனுக்குள்ளே வரான். அவனுக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அவன் பார்க்கும்போது ஏதாவது சமைச்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். ஆனால் தயாங் எதுவுமே சமைக்கவே இல்லை. என்ன இவன் எதுவுமே சமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் திறந்து பார்க்குறான். எதுலையுமே ஒன்றுமே இல்லை. ஸோ ஜங்குக்கு அவன் செய்ய மாட்டான் போலே. சரி நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா கடாயை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டவ் மேலே வச்சுட்டு அவன் பாட்டு வீடியோ பார்த்துட்ருக்கான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு. ஸோ அவன் பார்த்துட்டு ஓகே இந்த டிஷ்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவன் பாட்டு கட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ தான் ஜங்குக் நோட் பண்ணுறான். என்ன இது கருகுற வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடாயை பார்க்குறான். கடாயை பார்த்தா ஃபுல்லாக தேஞ்சிட்ருக்கு. இப்போது அந்த கடாயை அவன் கையாலேயே எடுத்துகிட்டு அப்படியே கீழே போட்டுறான். ஐயோ சூடாக இருக்கே தெரியாமல் கை வச்சுட்டே ஜங்குக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறான். இப்போது அங்கேருந்து தயங்க வரான். சின்ன சவுண்ட் இது என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான். இப்போது ஜங்குக்கு தான் என்ன தயம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பார்த்து பேசுகிறான். இல்லை எனக்கு பசிக்குது அதான் ஏதாவது செய்யலான்னு. சரி வெளியே போ. எதுக்கு? நான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம் தான். நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நான் பாட்டுன்னு ஏதோ தானே சமைக்க வந்தேன். வெளியே போ நான் செய்கிறேன். என்ன சொன்னேன்? வெளியே போ நான் ஃபுட் செய்கிறேன். ஓகே இது சூடாக இருக்குது நான் எடுத்துடுறேன். நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கே வந்து ஒரு கிளாத் வச்சு எடுத்துடுறான். இப்போது ஜங்குக்கும் பொறுமையாக போகிறான் அங்கேருந்து. இப்போது ஜங்குக்கும் போயிட்டு பேபி பக்கத்தில் உட்காந்துக்கிறான். தயாங் எல்லா ஃபுட்டுமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கூப்பிடுறான். ஃபுட் ரெடியாக இருக்குது சாப்பிடு நான் போகிறேன். தயாங் என்ன? இல்லை இங்கே வாயேன். சாரி ஜங்குக் உன்கிட்ட பேசவே இஷ்டம் கிடையாது எனக்கு. நீ சாப்பிட நான் போகிறேன். தயாங் ஒரு செகண்ட். முடியாது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பேசிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாரு. ஜங்குக் கை பிடிச்சிட்டு தயாங் ஒரு செகண்ட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை பிடிச்சிட்டு அப்படியே தயங்கோட காலையும் பிடிச்சிட்டு அப்படியே கெஞ்சுறாரு. தயாங் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. என்னால் முடியலடா. கிட்டத்தட்ட 2 வருஷம் மேலே ஆயிடுச்சுடா என்கிட்ட பேசு தயாங். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா. ஒவ்வொரு நாளும் செத்துட்ருக்கேன். நான் என்னதான் ஹாப்பியாக வெளியே காமிச்சிக்கிட்டாலுமே நான் உன்னை உள்ளுக்குள்ளே எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? ப்ளீஸ் தயாங் எனக்கு நீ வேணும். ஜங்குக் என்ன பண்ணுற? காலை விட என்ன ஜங்குக் பண்ணிகிட்டு இருக்கா? எனக்கு தெரியும் தயாங் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சின்ன தப்பு கிடையாது. நானே உன் இடத்துல இருந்திருந்தா கூட என்னை நான் மன்னிச்சிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் தயாங் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சுக்க டைம் எடுத்துக்கிச்சுடா.
சாரி, எனக்கு எது தப்பு சரின்னு எனக்கு தெரியல. நீ போன பிறகு தான் என்னோட லைஃபே எனக்கு என்னன்னு தெரிய வந்தது. எனக்கு நீ போதும் தயம், வேற எதுவும் தேவை கிடையாது. சங்கு, ஃபஸ்ட்டு காலை விட. இல்லை தயம், எனக்கு நீ வேணும். எனக்கு இப்படியே உன் கால் கடியில் இருக்க சொன்னால் கூட நான் இருந்துருவேன். ப்ளீஸ், உன் கூடவே நான் இருக்கேன். என்னால் தனியாலாம் இருக்க முடியல. என்னால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் தனியாக இருந்து. ஆனால் இனிமேட்டு என்னால் முடியாது தயம். ப்ளீஸ், என் தப்பை நான் உணர்ந்துட்டேன் தயம். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண சொல்லு, அதையும் நான் பண்ணுறேன். ஆனால் நான் உன் கூட தான் இனிமேட்டு இருப்பேன் தயம். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நான். நீ ஏன் என்னை அடித்து துரத்துனாலுமே உன் பின்னாடி தான் வருவேன் நான் மாறிட்டேன் தயம். ஜங்குக் இப்படி சொல்லி சொல்லி செம்மையாக அழுகுறாரு. தயங்கனால அதை பார்க்கவே முடியல. அவனுமே அப்படியே கீழே கொஞ்சிட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை கப் பண்ணிக்கிறான். என்ன ஜங்குக், நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டியா? நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னால் சொல்ல முடியல. ஆனால் நீ பண்ண தப்பை என்னால் ஏற்றுக்க முடியலை. உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன். அதனால் உன்னை என்னால் மறக்கக்கூட முடியலை. முழுசாக வெறுக்கக்கூட முடியல ஜங்குக். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கா ஜங்குக். நீ அதில் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா என்னன்னு தெரியல. நீ அசால்ட்டாக ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு வந்தேன்னு சொன்ன அந்த அந்த செகண்டே நான் செத்துட்டேன் ஜங்குக். ஏன்னா நான் உனக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஜங்குக். உனக்கே தெரியும் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு. அந்த மாதிரி சமயத்தில் நீ இந்த மாதிரி பண்ணும்போது உன்னை நான் ஒரு என்னோட என்டையர் வேர்ல்டாக நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ எல்லாமே சுக்குநராக உடச்சிட்ட ஜங்குக். இப்போது எனக்கு என்ன இருக்கிறது? நம்ம பேபி மட்டும்தான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் என்னால் முடியல ஜங்குக். அப்பயும் சரி இப்பயும் சரி தயம், எனக்கு புரியுது, எல்லாமே புரியுது. நான் பண்ணது தப்பு, எல்லாமே நான் பண்ணது தப்பு தான். நான் ஒரு பைத்தியகாரத்தனமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயாங்கூட ஃபேஸ் கப் பண்ணிவிட்டு தயம், எனக்கு எல்லாம் புரியுது. நான் பைத்தியகாரத்தனமாக என்னென்னமோ பண்ணிட்டேன். சாரி தயம், நான் இதை வேணுக்குன்னே பண்ணலடா. அது சாரி தயம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உனக்கு. இப்படி என்னை நம்பி வந்தவனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, எதுவுமே பார்க்காம. சாரி தயம், நான் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன். சங்கு சரி இல்லை தயம், என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு தயங் ஆல்ரெடி கப் பண்ணியிருப்பாள். அந்த ஹேண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவனே வந்து அவனை அடிச்சுக்க வைக்கிறான் தயங்கோட கை வச்சு. தயங்க என்ன பண்ணுற சங்கு, கவனம் இரு. இல்லை என்ன அடியா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவன் கண்டத்தில் அடிச்சுக்க வைக்கிறான். இல்லை தயம், என்ன டிவோர்ஸ்லாம் பண்ணிடாத தயம். என்னை விட்டு போன் மட்டும் சொல்லிடாதடா. எனக்கு நீ வேணும். உனக்கு பிடிக்கலனா கூட நான் இந்த ஓரத்தில் கூட இருக்க சொன்னால் கூட இருந்துருவேன். எனக்கு அந்த இடம் கூட போதும் தயம். அந்த ஓரத்துலேருந்து அவங்க 2 பேரும் பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன். என்னை வேணாம், டிவோர்ஸ் கொடுத்துரு, என்னை விட்டு போ. இந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாத தயம், நான் செத்தே போயிடுவேன். எனக்கு நீங்கள் வேணும்டா. நீ தோ யாருக்கானே இவனு வேணும்டா. எனக்கு நீங்கள் 2 பேரும் இல்லாமல் என் லைஃபே கிடையாது தயம். உனக்கு இது புரியுதா இல்லையா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த 2 வருஷம். நீயும் நான் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்க. நீ சொல்லும் போது தான் எனக்கு அது தெரியுது. ஜங்குக், நானும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. தயம், நான் பண்ண தப்புலாம் நீ எனக்கு இன்னும் கஷ்டப்படுத்திருக்கணும். ஆனால் என்னால் முடியல. உன்னை எப்போவுமே என் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு இப்படி தூரமாக 2 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷமாக எனக்கு சரியாக தூக்கம் கூட இல்லை நீ இல்லாமல். எனக்கு நீ போதும் தயம், வேறு எதுவும் கூட தேவையில்லை. நான் எதிர்பார்க்குறது கூட எனக்கு எதுவும் வேண்டாம். நீ என் பக்கத்தில் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லடா. இப்படி மாறி மாறி 2 பேருமே பேசி அழுகிறாங்க.
அவங்களுக்குள்ளே இருக்க எமோஷன்ஸ்லாம் அப்படியே உடச்சி வெளியே வருது. ஸோ தயங்கும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். ஏன்னா ஜங்குக் வந்து அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால் அவன் ரொம்ப சொல்லி அழுகுறான், எல்லாத்தையுமே சொல்லி. ஜங்குக்கும் கன்சல்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு இப்போது ஜங்குக் தான், சாரி தான், இனிமேட்டு நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தயங்கும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் நெஞ்சோடு சாஞ்சிட்டு அழகாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ சைடில் பேபி அழகாக வந்து சிரிச்சிட்ருக்கு இவங்களை பார்த்துட்டு. ஸோ இது ஒரு ஹாப்பி என்டிங்கோடு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். சாரி, இந்த வீடியோ போட 1 வாரம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஆக்சுவலாக எடிட் பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட்டு சீன். இது ஒரு 13 நிமிஷமா, ஆமாம் 13 நிமிஷம் மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்காக தான் சரி செகண்ட் 3 ஷார்ட்டாக போட்டுடலான்னு நினச்சேன். சரி இதுக்கும் நான் டைம் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு தான் ஒரே முட்டாக போட்டுடலான்னு சொல்லிவிட்டு. ஸோ ஓகே, எல்லாேருக்கும் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. கொஞ்சம் கோல்டு வர பிடிச்சிருச்சு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் இந்த 13 நிமிஷத்துக்கு வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். ஸ்டோரியை முடிக்கணும்னு தான் நான் வந்து பேசிட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்னு தெரியல. அதனால் இப்போவே வந்து ஸ்டோரியை முடிச்சிடுறேன் நான். ஸோ ஹோப் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் 1 ஷாட் ஏதாவது போடுறேன், இன்னும் 2 ஷாட் போடாமல் 1 ஷாட் ஏதாவது போட்டுறேன், சரிங்களா? ஓகே காய்ஸ், பாய் அம்மி, சரங்கியோ.